என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 10:33 நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தையில நாம் இடரல் அற்றவர்களா வாழணும். நாமும் இடறிவிடக்கூடாது. இடரல் வருவதற்கான காரணம் என்ன? நாம் இடறினால் நம் மூலமாக மற்றவர்களும் இடறிடுவாங்க. நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம், தேவனுடைய வேதத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாம் இடறுவோம் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் தெரிந்து கொண்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் நாம் ஏன் இடறுகிறோம்? ஏன் நாம் பிறருக்கு இடரலாய் வாழ்கிறோம்? வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 6:60 நான் வாசிக்கிறேன். யோவான் 6:60 அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? இது உங்களுக்கு இடரலாயிருக்கிறதோ? ஆண்டவராகிய இயேசுவோடு கூட பயணித்த அநேக சீஷர்கள் இயேசு கிறிஸ்து யோவான் 6 வனாந்திரமான ஒரு இடத்துல 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவர் அந்த ஜனங்களை திருப்திப்படுத்தினார். ஆனால் அவர் தன்னுடைய சீஷர்களை, தன்னுடைய ஜனங்களை, ஆண்டவர் தமக்கென்று தெரிந்தெடுத்தவர்களை தனியே அழைத்து கொண்டு சென்று மறுபடியுமாய் அப்பத்தை குறித்து பேசுகிறார். வனாந்திரமான ஒரு இடத்துல மோசையால அந்த மன்னாவை சாப்பிட்டவங்க இறந்துட்டாங்க. ஆனா இப்ப நான் கொடுக்கிற அந்த அப்பம், நானே என்னை தருகிறேன், ஜீவ அப்பமாய் என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறார், என்னை நீங்கள் புசியுங்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவருடைய சீஷரில் அநேக பேர் இடறினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறக்குறைய 70 சீஷர்கள் இடரல் அடைந்தார்கள். லூக்கா 10:1 வேறு 70 சீஷர்களை இயேசு தேர்ந்தெடுத்தார் என்று வாசிக்கிறோம். இந்த யோவான் 6 அநேக சீஷர்கள் இது நிமித்தம் இடரல் அடைகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும், ஆனா இயேசு எங்களுக்கு வேண்டாம், தன்னையே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கிறாரு, இந்த உபதேசம் கடினமா இருக்குன்னு சொல்லி அவர்கள் கொஞ்சம் முறுமுறுக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் பாதையை, அவருடைய அடிச்சுவடுகளை எந்த ஒரு மனிதன் பின்பற்றாமல் போகிறானோ, அவருடைய அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு அவரை எந்த ஒரு மனிதன் அங்கே பின் செல்ல தயங்குகிறானோ அவன் இடரல் அடைவான். இடரல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை, கடினமான வார்த்தை, இந்த வார்த்தை எனக்கு வேண்டாம், இந்த வார்த்தையின்படி என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் வகுத்து கொடுக்கிற பாதையை எந்த ஒரு மனிதன் வேண்டான்னு சொல்லி, இது கடினம்னு சொல்லி, இது வேண்டாம், இது கடினம் என்று சொல்லி அந்த பாதையை நிராகரிக்கிறாங்களோ அந்த மனிதர்கள் இடறுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். இயேசு சென்ற பாதையில நம்ம செல்வதற்கு எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஒருவேளை இயேசுவை பின்பற்றுவதனால சில போராட்டங்கள் வரலாம், சில சிலுவைகளை நீங்க சுமக்கலாம். உங்களுடைய பள்ளிக்கூடத்துல, கல்லூரியில, உங்களுடைய காம்பவுண்ட்ல, அல்லது உங்க கூட பழகுறவங்க இவங்க மத்தியில நீங்க சில அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்து கொண்டிருக்கலாம். அதுதான் நீங்கள் சுமக்கும் சிலுவை. அந்த சிலுவையை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க சுமக்கிறதற்கு போராடுறீங்களா? அந்த சிலுவையை சுமக்க தயங்குறீங்களா? அந்த சிலுவையை சுமக்க நீங்க வெட்கப்படுறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இந்த நாள்ல உங்க சிலுவையை சுமக்க நீங்க வெட்கப்பட்டு, ஐயோ ஆண்டவருடைய பாதை எனக்கு வேண்டான்னு கொஞ்சம் அந்த இடத்தை விட்டு வழி விலகி நீங்க உங்களுக்குன்னு சில பாதைகளை வகுத்து கொண்டிருந்தா மனம் திரும்புங்க. நாம் பிறருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது என்றால் தேவனுடைய பாதையில கடந்து செல்லணும். இயேசுவை பின்பற்ற நம்ம துவங்கணும். நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6:65-66 படிக்கிறோம். ஒருவனின் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்போ இயேசுவை விட்டு தூர போயிட்டாங்க. எங்களுக்கு உங்க பாதை வேண்டாம், நீங்க சென்ற பாதையில் நாங்க வரமாட்டோம், உங்களை நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம் இயேசுவை விட்டு விலகிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது 12 நோக்கி, இயேசு அந்த 67 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? என்னை விட்டு நீங்க போயிட போறீங்களான்னு சொல்லி 12 பேருக்கு இயேசு கேட்கிறார்.
பெரிய கூட்டம், சீஷ கூட்டம் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. 12 பேரை பார்த்து இயேசு கேட்கிறார், நீங்களும் போயிடுவீங்களா? அப்ப பேதுரு சொல்றார், யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை ஃபாலோ பண்றதுக்கு ஆசையா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் பாதையில போக நீங்க ஆசையா இருக்கீங்களா? இயேசு சென்ற பாதையில நம்ம போனா நம்மளும் இடற மாட்டோம், யாருக்கு இடரலா இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையை பிடிச்சுக்கோங்களேன். அவருடைய பாதையை தெரிஞ்சுக்கணுமா? வேதத்தை படியுங்க. அவருடைய பாதையை தெரிஞ்சுக்கணுமா? ஆவியானவருக்கு செவி கொடுங்க. அவருடைய பாதையை தெரிஞ்சுக்கணுமா? ஒவ்வொரு நாளும் அவரோடு தனிப்பட்ட முறையில் நீங்க ஜெபியுங்க, அவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் காட்டுங்க, பாதையை காட்டுங்க. உங்க வசனத்தின் மூலமா அந்த வெளிச்சத்தை நான் தெரிந்து கொள்ளட்டும். எந்த பாதையில நீங்க போனீங்களோ அதே பாதையில நான் வரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. நீங்க இடறுவது இல்லை, பிறருக்கு நீங்கள் இடரலாய் வாழ்வது இல்லை. கர்த்தர் அந்த கிருபைகளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், இயேசு போன பாதையில போறதுக்கு கொஞ்சம் வலிக்கலாம், அல்லது சில சூழ்நிலை உங்களுக்கு அது பாதகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது நிறைய பேர் உங்களை பரியாசம் பண்ணலாம். பரவாயில்ல, இயேசு சென்ற பாதையை இன்னைக்கு தேர்ந்தெடுப்பீங்களா? நீங்க பேதுரு மாதிரி சொல்லுங்க, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு சொல்லி அவருடைய பாதையை பிடித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பேதுருவின் 1 நிருபம் 2 அதிகாரம் 21 வசனத்தை நான் படிக்கிறேன். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். எந்த அடிச்சுவடு? வேதம் கற்றுக் கொடுக்கிற இயேசுவின் அடிச்சுவடு. ஜெபத்துல தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற இயேசுவின் அடிச்சுவடு. நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாம வழி இதுவே இதுல நடவுங்கன்னு சொல்ற அந்த சத்தம் கேக்குதே, அந்த அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு நாம் இன்றைக்கு ஆயத்தமா இருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க போன அந்த பாதையில ஆண்டவரே உங்க அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஜெபம் பண்ணலாமா? 1 பேதுரு 2:21 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமா குறித்துக் கொள்வோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 வசனம். ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவரையும் இடரல் அற்றவர்களாய் வாழச் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் இடரல் அற்றவர்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க அடிச்சுவடுகளை பின்பற்றினால் இடறுவது இல்லை என்பதை எங்களுக்கு நீங்க தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இடரல் அற்றவர்களாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்க வச்சிருக்கிற, நீங்க எங்களுக்கு காண்பித்த அந்த அடிச்சுவடுகளை நாங்களும் தொடர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ள இருந்து பேசுங்க. வேதத்தின் வெளிச்சத்தில் அந்த பாதையை கண்டுபிடிக்க ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல அந்த பாதையை தெரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியும். இடரலற்ற வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.